அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இந்த தென்னிலை மக்கள், இந்த தென்னிலை நகரத்தை சார்ந்த பொதுமக்களுக்கும் ஒரே நாள் இரவு 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது. என் ஏழை மக்களுக்கு அத்தனையும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் பணக்காரர்கள், பதுக்கல்காரர்கள், கள்ள நோட்டு வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த ரூபாய் நோட்டுகளை இழந்தே ஆக வேண்டும் என்று அதை இழக்க வைத்து மற்றவர்களை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி 1000 ரூபாய் ஒரே இரவில் தனது மதிப்பை இழந்ததோ அதே போல நெடுநாளாக இந்த தமிழகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளின் புகழும் வெற்றியும் நிச்சயம் மறைந்து பாரதிய ஜனதா கட்சியின் சக்தி ஓங்கி மரியாதைக்குரிய சகோதரர் பிரபு போன்றவர்கள் வெற்றி பெறும் சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது என்றால் தடை செய்யப்படும், அமல்படுத்தப்படாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தொடர்ந்து அதற்காக நாங்கள் வலியுறுத்தினோம். ஏதோ மற்றவர்கள் போராட்டத்தினால் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. நானே பல பேட்டிகளில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இந்த திட்டத்திற்கு வழிவகை செய்தது சகோதரர் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரசும் தான் என்பதை அனைவருமே புரிந்து கொள்வார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு எதிராக நடந்து கொள்ளாது என்பதை சிறுவாணியின் குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிரூபித்தார்கள். அதே போல இப்போது மீத்தேனை தடுத்து நிரூபித்திருக்கிறார்கள். ஆக மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களையாவது தயவு செய்து பாராட்டுங்கள். ஏதோ மத்திய அரசின் மீது குறை சொல்லிக் கொண்டே தமிழக அரசியல் இருக்க வேண்டாம் என்பதை மறுபடியும் இந்த மீத்தேன் திட்டம் நிரூபித்திருக்கிறது.